இந்த நிலையில கலைஞர் நூற்றாண்டு வினாடி வினா போட்டியில வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் பேசி வருகிறார். திரு ஸ்டாலின் அவர்களுடைய உரையை கேட்கலாம். எழுப்பியவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். வினா எழுப்பினதோடு இல்லாமல் அரசியல் களத்தில் மறுமலர்ச்சிக்கான சட்டங்களையும் திட்டங்களையும் உருவாக்கி தமிழ் சமுதாயத்துக்கான விடியலாகவும் முன்னேற்றத்திற்கான விடையாகவும் இருந்தார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். எனவே தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டுல வினாடி வினா போட்டி நடத்தி இங்கே திராவிட பட்டாளம் என்று கேட்கக்கூடியவங்களுக்கு இதோ இங்கே என அடையாளம் காட்டியிருக்கிறார் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி அவர்கள். கலைஞர் 100 மட்டுமில்ல, இந்த தமிழ்நாடும் தமிழமும் கலைஞர் 1000 கூட கொண்டாடும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்கு லைஃப் கொடுத்ததால தான் கலைஞர் இன்னும் லைவாக இருக்கிறார். தலைவர் கலைஞருடைய வரிகளை சொல்லணும்னா, ஒரு மனிதர் தனிப்பெரும் தலைவரா, இந்தியாவுடைய அரசியல் அடையாளமா, நிர்வாக திறமையினுடைய இலக்கணமா, அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமையா உயர்ந்து நிற்கிறார். என்னுடைய அருமை தங்கை கனிமொழிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். பாசத்தை பொழியும் போது கனிமொழியாகவும், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை நிலைநாட்ட நாடாளுமன்றத்தில் பேசும்போது கர்ஜனை மொழியாகவும் இருக்கிறார் கனிமொழி அவர்கள். நீங்க எல்லாரும் கனிமொழி அவருடைய நாடாளுமன்ற பேச்சுக்களை பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இந்திய நாடாளுமன்றத்தில் வீர மங்கையாக செயல்பட்டு வரக்கூடியவர் தான் நம்முடைய தங்கை கனிமொழி அவர்கள். மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் பங்கு அளித்திருக்கிறார். உண்மைதான், கனிமொழியே இங்க சொன்னார். நிதித்துறை அமைச்சர் காரணத்தால என்னவோ பெரும் பங்கு அவருக்கு எப்பவும் உண்டு. அதேபோல இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக இங்கே அருமையாக தொகுத்து வழங்கிய நம்முடைய அருமை சகோதரர் கோவை லலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இவ்வளவு பெரிய போட்டிய தமிழ்நாடு முழுக்க நடத்துறது சாதாரண செயல் இல்ல. எப்படி இந்த போட்டியை சிறப்பா நடத்துவீங்கன்னு தங்க கனிமொழியிட்ட நேற்று முன்தினம் கேட்டேன். அவருடைய பதில் என்னை மலைக்க வைத்தது. கேட்கப்பட்ட கேள்விகளை உருவாக்க 15 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு, அந்த குழு 250 புத்தகங்களை ஆய்வு செஞ்சு திராவிட இயக்கத்தோட வரலாறு, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் அவருடைய வாழ்வு, தொண்டு, நம்ம திராவிட மாடல் அரசுடைய சாதனைகள், மக்கள் நல திட்டங்கள்னு 40,000 கேள்விகளை உருவாக்கி இருக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா, அவங்க கேள்விகளை கேட்டதை விட உங்களை படிக்க கலைஞர் 100 வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு பரிசளித்து தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் உரையாற்றி வருவதை கேட்டோம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.